ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சேப்பங்கிழங்கு கீரையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். நான் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூட இஞ்சும் பூண்டும் சேர்த்து இந்த மாதிரி வடைக்கு அதை அரைக்கிற மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சை கலரில் உள்ள தண்டு உள்ள கீரையை எடுத்துக்கோங்க. அதுதான் அரிக்காது. இந்த தண்டு நரம்பு மட்டும் எடுத்துகிட்டு இது உளுந்தில் உப்பு சேர்க்கணும், உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அந்த கீரையில் வந்து உளுந்தை வந்து தடவிக்கோங்க. இந்த மாதிரி மடித்து மேலே தடவிக்கோங்க. இந்த கீரையை வந்து நீங்கள் கட் பண்ணி உளுந்து கூடயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி இதே மாதிரி நீங்கள் கடலை மாவுலேயும் செய்யலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி ஆறுனதுக்கு அப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து கடாயில் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா 2 சைடு திருப்பி போட்டு மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் குடிக்காதது. நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு. இது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சீரகம் ஃப்ரை பண்ணியிருக்கோங்க. இது கூட வெங்காயம் வந்து கொஞ்சம் பட்டை சேர்த்து அரைச்சிருக்கேன். அதையும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து அரிக்காது. இது கூட மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் தயிர் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கோங்க. அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா தயிர் திரிஞ்சிரும். இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கீரையெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகும், அவ்வளோதான். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு மாதிரி இருக்கும். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சர்வ் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.